உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணையில் திடீர் திருப்பம். சிறையில் இருந்த பிள்ளையானை ரகசியமாக சென்று சந்தித்து வந்த பேராசிரியர் ரொஹான் குணரத்ன மற்றும் 2 மர்ம பெண்கள் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி. பேருந்தில் சிறுமியொருவரை தவறான முறைக்குட்படுத்த முயற்சித்த இராணுவ வீரர், நைய புடைத்த பொதுமக்கள், போலீசார் அதிரடி கைது. உடனடியாக முழு அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும். முன்னாள் மஹிந்த ராஜபக்சவின் வலது கையாக செயற்பட்ட GL பீரிஸ் கடும் எச்சரிக்கை. சிக்கப் போகும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய மற்றும் மர்ம குழுவினர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் உள்ளே வரும் ஆசாத் மௌலானா. நிதியமைச்சின் கணனி அமைப்புக்குள் ஊடுருவி 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருடிய மர்ம குழு, விசாரணைகள் தீவிரம். நாட்டை பாதுகாக்கும் தேவதூதன் ரணில் விக்ரமசிங்க. அவர் 90 வயது வரையில் உயிர் வாழ்ந்தால் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் பேராசிரியர் ரொஹான் குணரத்ன ஆகியோர் குறித்து புதிய தகவல் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது பேராசிரியர் ரொஹான் குணரத்ன அவரை 3 சந்தர்ப்பங்களில் நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்புகளின் போது பேராசிரியர் குணரத்னவுடன் 2 பெண்கள் சென்றுள்ளனர். அவர்களில் ஒருவர் பின்னர் நேரடியாக இலங்கை இராணுவத்தில் மேஜர் தரத்திற்கு நியமிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த சஹ்ரான் ஹாசிமின் சகோதரர் செயினி மௌலவி மற்றும் மில்ஹான் ஆகியோரை பிள்ளையான் தான் இருந்த சிறைக்கே அழைத்துச் சென்றதாக அந்த சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்த போது எவராவது அருகில் சென்றால் பேச்சை மாற்றி விடுவார்கள் என்றும் சாட்சியாளரை கோடிட்டு குற்றப்புலனாய்வு துறையினர் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரையில் பிள்ளையான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த அந்த காலப்பகுதியிலேயே இந்த சந்திப்புகள் இடம்பெற்றதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வழக்குகள் தொடர்புடைய ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் குறித்த மேலதிக விசாரணை அறிக்கையொன்றை குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் அடுத்த கட்டமாக முக்கிய சாட்சியாளர்களான ஆசாத் மௌலானாவை விசாரிப்பதற்கான நகர்வுகளை இலங்கை குற்றப்புலனாய்வு துறை முன்னெடுத்துள்ளது. தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டுக்குள் இந்த விசாரணையை நிறைவு செய்து குற்றவாளியை அறிவிக்கப் போவதாக குற்றப்புலனாய்வு துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள பின்னணியில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது பிரான்சில் உள்ள ஆசாத் மௌலானாவின் பாதுகாப்பிற்காக தூதரகம் மூலம் ஜூம் தொழில்நுட்பத்தில் வாக்குமூலங்களை பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் குறித்த முந்தைய விசாரணைகளால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் செயலாக்கத்தை மேற்பார்வையிட ஒரு புதிய குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் அப்போதைய தேசிய பாதுகாப்பு மீதான துறைசார் மேற்பார்வை குழு ஆகியவற்றால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்க ஒரு கட்டமைக்கப்பட்ட மற்றும் நீடித்த பொறிமுறை இல்லாதது குறித்த கவலைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த பரிந்துரைகளை செயல்படுத்தவும் தடுப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தவும் 2021 மே மாதத்தில் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் செயலாக்கத்தை மதிப்பிடுவதற்கோ அல்லது உறுதி செய்வதற்கோ எந்த பயனுள்ள அமைப்பும் நடைமுறையில் இல்லை. புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த பொறிமுறையானது ஜனாதிபதி செயலகத்தின் மேற்பார்வையின் கீழ் செயற்படும் என்றும் இதில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு நிபுணர்கள், தொடர்புடைய அமைச்சர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சின் கணினி அமைப்புக்குள் ஊடுருவி சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியை மீட்க தேவையான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
மின்னஞ்சல் ஊடாகவே இந்த ஹேக்கர்கள் கணினி அமைப்பிற்குள் நுழைந்துள்ளார்கள் எனவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவருக்கும் கடன் வழங்கிய தரப்பினருக்கும் ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஜனவரி மாதமே இவ்வாறான ஊடுருவல்கள் முயற்சிகள் குறித்து தகவல்கள் தெரிய வந்ததாகவும் அப்போது உரிய வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டு பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் கடந்த கால கொடுப்பனவுகள் குறித்து ஆராய்ந்த போது கடந்த ஜனவரியில் ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை தொடர்பாக ஒரு பரிவர்த்தனையிலும் ஹேக்கர் கைவரிசை காட்டியிருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவிற்கு இலங்கை செலுத்த வேண்டிய கடன் தொடர்பான சிக்கலான நிலைமையை தான் அறிவதாக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து இரு நாட்டு அதிகாரிகளும் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இத்தகைய விசாரணைகள் ஒருபுறம் நடந்தாலும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2.5 மில்லியன் டாலர் கடன் தவணை பணம் சைபர் குற்றவாளிகளின் கைக்குள் சென்றிருப்பதாக கூறப்படும் சர்ச்சை இலங்கையில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கரி ஊழலுக்கு பொறுப்பேற்று முழு அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும் என்று பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சரின் பதவி விலகல் மட்டும் பயனற்றது என்று கூறிய ஜிஎல் பீரிஸ் எரிசக்தி அமைச்சர் ஒரு கைப்பாவை மட்டுமே என்றார். கொழும்பில் கூட்டு எதிர்க்கட்சி நடத்திய ஊடக சந்திப்பில் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். முழு அரசாங்கத்தின் ஆதரவுடன் இந்த மோசடி ஊழல் படிப்படியாக முன்னெடுத்து செல்லப்பட்டது என்றும் இதற்கான பொறுப்பை முழு அரசாங்கமும் கூட்டாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சட்டத்தையும் பாரம்பரியத்தையும் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் மதித்து முழு அமைச்சரவைகளும் உடனடியாக பதவி விலக வேண்டும். இதை செய்யாவிட்டால் எதிர்கால அரசாங்கம் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய தெளிவான நிர்பந்தம் ஏற்படும் எனவும் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க நாம் முயற்சிக்கின்றோம். அவரை பற்றி பயப்பட வேண்டாம். அவர் இப்போது மிகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கின்றார். அந்த அறுவை சிகிச்சையை 65 வயதில் செய்திருந்தால் 75 வயதில் ஓய்வு பெற்றிருப்பார். அதனால் இன்னும் 20 வருடங்களுக்கு இலங்கை பாதுகாப்பாக இருக்கும் என்று என்னால் பயமின்றி சொல்ல முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். திரைசேரியில் ஒரு பாரிய கொள்ளை நடந்திருக்கின்றது. இது இலகுவானதாக இருக்கப் போவதில்லை. அதனை அனுமதிப்பதற்கு பாராளுமன்றத்தை மீண்டும் கூட்ட வேண்டும். ஏனெனில் ஒரு முறை கொடுத்த பணத்தை மீண்டும் 2வது முறையாக வழங்க முடியாது. மீண்டும் 2.5 மில்லியன் டாலர்களை வழங்குவதா இல்லையா என்று கேட்பதற்கு பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டியுள்ளது. இன்று பேசப்படுகின்ற ஊழல் பற்றித்தான் நான் இப்போது கூறுகிறேன். இதனால் தான் நாம் ஒரு தேசமாக முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இவ்வாறு இல்லையெனில் இரு பிரிவுகளாக பிரிந்து அடித்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதனால் தான் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க நாம் முயற்சிக்கின்றோம். அவரை பற்றி பயப்பட வேண்டாம். அவர் இப்போது மிகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கின்றார். அந்த அறுவை சிகிச்சையை 65 வயதில் செய்திருந்தால் 75 வயதில் ஓய்வு பெற்றிருப்பார். இப்போது 77 வயதில் தான் அது நடந்தது. இப்போது 87 அல்லது 97 வயது வரை இன்னும் 20 வருடங்களுக்கு இலங்கை பாதுகாப்பாக இருக்கும் என்று என்னால் பயமின்றி சொல்ல முடியும். இவற்றை சொல்லும் போது சிலர் என்னை திட்டுவார்கள். திட்டி பயனில்லை. எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டட்டும். நாடு பாதுகாப்பாக இருந்தால் யார் திட்டினாலும் எனக்கு பரவாயில்லை. ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை பாதுகாக்கின்றார் எனவும் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைதிக்கான நடைபயணத்தில் பங்கேற்று வரும் அலோகா நாய் அதிகப்படியான சன நெரிசல் மற்றும் இடையூறுகளினால் நேற்று திடீரென உடல்நலக்குறைவுக்குள்ளாகியுள்ளது. இதனையடுத்து அந்த நாய்க்கு அவசர மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளன. தம்புள்ளையில் ஆரம்பித்த நடைபயணத்தில் பௌத்த பிக்குகளுடன் இணைந்து வரும் ஆலோகா நாய் பொதுமக்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் மாத்தளை பகுதியில் நடைபயணம் சென்றபோது பலரும் நாயுடன் பிக்குகளுடனும் செல்ஃபி எடுத்து வீடியோக்களையும் பதிவு செய்துள்ளனர். இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தால் நடைபயணம் மேற்கொள்வதில் பெரும் தாமதமும் நிர்வாக ரீதியான சிக்கல்களும் ஏற்பட்டதாக சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் கேடி லால்காந்தா பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அதிகாரி நிலைமையை கட்டுப்படுத்த நாட்டின் மிக உயர்மட்ட அதிகாரிகள் தலையிட வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்தார். கூட்ட நெரிசலின் காரணமாக பௌத்த தேரர்களுக்கும் குறிப்பிட்ட நாய்க்கும்
மிக பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டதோடு நோய் நிலைமைகளும் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறுமியொருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் இராணுவ சிப்பாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று வாழைச்சேனை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொலனறுவையிலிருந்து கல்முனை நோக்கி பயணிகளுடன் பயணித்த பேருந்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 20ஆம் திகதி பொலனறுவையிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் 14 வயது சிறுமி தனது தந்தையுடன் வாழைச்சேனையில் உள்ள அவரது வீட்டிற்கு செல்வதற்காக பயணித்துள்ளார். அதேவேளை புனானை இராணுவ முகாமில் கடமையாற்றி வரும் இராணுவ சிப்பாய் விடுமுறையில் வீடு சென்று திரும்பியவர் அதே பேருந்து வண்டியில் ஏறிச் சென்று சிறுமிக்கருகில் அமர்ந்துள்ளார். இதையடுத்து மன்னம்பட்டியை தாண்டி பேருந்து சென்று கொண்டிருந்த போது குறித்த இராணுவ சிப்பாய் சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முற்பட்டுள்ளார். அதன் பின்பு சிறுமி அருகிலிருந்த சிறிய தந்தையிடம் முறையிட்டதை அடுத்து அவர் அந்த இராணுவ சிப்பாய் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். தொடர்ந்து சாரதி பேருந்தை வாழைச்சேனை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தி பேருந்தில் நடந்த சம்பவத்தை தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் தாக்குதலுக்குள்ளான இராணுவ சிப்பாயை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். பின்பு தாக்குதலை மேற்கொண்ட சிறுமியின் சிறிய தந்தையை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டு வந்த காவல்துறையினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இராணுவ சிப்பாய் நோய் குணமாகிய பின்னர் அவர் மருத்துவமனையை விட்டு வெளியேற முற்பட்ட போது போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். குறித்த இராணுவ சிப்பாயை இன்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் குறிப்பிடத்தக்க நுழைவாயிலில் வாடகை காரில் நூதனமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டு வெடிபொருளை கொண்டு சென்ற கார் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. அதிலிருந்து குறித்த சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். தங்கல்லை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது அவரிடமிருந்து 14 கிலோகிராம் வெடிமருந்து மற்றும் 240 ஜெலட்டின் குச்சிகள், 350 கிலோகிராம் அமோனியா, 490 டெட்டனேட்டர்கள் மற்றும் 5600 அடி நீளமுள்ள வெடிமருந்து கம்பி ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் முல்கேரிய பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. விசாரணையின் போது பாறைகளை உடைப்பதற்காக இந்த வெடிமருந்துகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது.